தமிழகத்தை ஆளும் திமுக அரசுக்கு 35 முதல் 40% வாக்குகள் இருக்கின்றன. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டால் திமுகவிற்கு 37.7% வாக்குகள் கிடைத்தன. கூட்டணியாக பார்த்தால் 45.38% கிடைச்சிருக்கு. தற்போதும் அதே கூட்டணி தொடர்வது கவனிக்கத்தக்கது. இந்த வாக்கு சதவீதம் என்பது கிட்டத்தட்ட 130 முதல் 160 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துவிடக் கூடாது. தொகுதிக்கு தொகுதி வேட்பாளர்களோட செல்வாக்கு மாறுபடும். எனவே சில தொகுதிகளில் தோல்வியை சந்திக்க நேரிடும். இருப்பினும் 118 என்ற மேஜிக் நம்பரை தாண்டுவதற்கு 35% வாக்குகள் உதவுகின்றன. மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் தங்களோட வாக்கு வங்கிகளை அதிகரிக்க அரசியல் கட்சிகள் முனைப்பு காட்டும். குறிப்பாக கடைசி நேர கவர்ச்சிகர அறிவிப்புகள் மக்களின் கவனத்தை முழுமையாக இருக்கும். அதன்படி பார்த்தால் நேற்றைய தினம் தமிழ்நாடு அஸ்யூட் பென்ஷன் ஸ்கீம் எனப்படும் ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் 23 ஆண்டு கால கோரிக்கைகளை நிறைவேற்றியிருந்தார்.